அதிமுக வந்து ரத்தின கமலம் வச்சு வரவேற்பேன் அப்படின்னு உங்களை மையப்படுத்தி இடதுசாரியை மையப்படுத்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுவெல்லாம் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார். கொடியேற்ற முடியல, மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கல, இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லி அதிமுக கூட்டணி வந்து ரத்தின கமலம் வச்சு வரவேற்பேன் அப்படின்னு உங்களை மையப்படுத்தி இடதுசாரியை மையப்படுத்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுவெல்லாம் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மை அல்ல. சார், ஒருவேளை நீங்க அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு இலக்கு சீட்டை கேட்கறீங்க, திமுக தரல, நிர்பந்திக்குது, நீங்க வேற வழி இல்ல, நீங்க இங்கதான் இருந்தாகணும், கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்க போட்டி போடுவீங்களா? இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. இந்த யூகமான கேள்விக்கு நான் மீண்டும் யூகமான ஒரு பதிலை சொல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு. அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அது சுமூகமான முடிவாகத்தான் இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இந்த 26 தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெகேட் பண்ணிட முடியுமா நாம் தமிழக அல்லது ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் புதுசாக வராங்க. தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும். மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டதில்லை. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.